ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வருத்தப்படாத ட்ரேடர் சங்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 145 ஸ்ட்ராட்டஜி மார்னிங்கில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1300 ப்ராஃபிட் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் லோ கேபிட்டலில் 1400 ப்ராஃபிட் நான் வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே 500 தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் ட்ரேட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லாக எடுக்க முடியாமல் கொஞ்சமாக தான் கிடச்சிது. ஸோ கேபிட்டலில் லூஸ் ஆகிற ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தாங்க. இங்கே ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம் கிடையாது, இல்லை கேபிட்டல் ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ப்ராப்ளம் எமோஷ்னல்ஸ் மட்டும்தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் வரீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரேடிங் பெர்சன்ஸால இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண முடியவே முடியாது. ஆனால் புதுசா வரவங்களால இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண முடியும். ஓகே. எக்ஸிஸ்டிங் பெர்சன்ஸ்க்கு ஒரு சேலஞ்சு தான். சேலஞ்ச் எடுத்து நீங்க இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. பட் ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில நான் சொல்றேன். எக்ஸிஸ்டிங் பெர்சன்ஸால இத ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா, நான் இத எவ்வளோ ட்ரை பண்றேன். என்னால இத ஃபாலோ பண்ணவே முடியல. அதுக்கு மேல ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்களாம் வேற லெவலான ஒரு ஜீனியஸ் தான். ஸோ நானுமே இத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னைக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ம உங்களால முடிஞ்சா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்படி என்னதான் அப்படி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, செகண்ட் ட்ரேடு பண்ணவே பண்ணாதீங்க. இதுதாங்க அந்த முக்கியமான விஷயம். ஸோ இது என்ன நடுவுல வந்து ஏதோ ட்ராவலிங்கில இருக்கிற மாரி வீடியோ போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் இந்த வீக்கெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அதையும் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, செகண்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்பவும் செகண்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் ட்ரேட் பண்ணாம இருந்தாலே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட கேபிட்டல் வந்து மல்டிபிள் ஆகும். உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆயிட்டு நீங்க செகண்ட் ட்ரேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுடைய லாஸஸ் வந்து மல்டிப்ளை ஆகவே ஆகாது. ஸோ இங்க உங்களுக்கு கேபிட்டல் மல்டிப்ளை ஆகணுமா? இல்ல லாஸ் மல்டிப்ளை ஆகணுமா? ஸோ கேபிட்டல் மல்டிப்ளை ஆகணும்னா செகண்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா. ஸோ அதே மாரி லாஸ் மல்டிப்ளை ஆகக்கூடாதுன்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆனாலும் செகண்ட் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால வந்து ஷேர் மார்க்கெட்டில ட்ரேடிங்கில சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரா மாற முடியும். நீங்க என்னைக்கோ ஒரு நாள் நல்லா லாஸ் பண்ணிட்டு, தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு, நெறைய ட்ரேட் பண்ணிட்டு, ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் இதோட ட்ரேடிங்கே நான் விட்டுற போறேன். ஷேர் மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ண போறேன். இப்படின்னு சொல்றத காட்டிலும், ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. புதுசா வந்தவங்க யாரா இருந்தாலும். ஏன்னா எக்ஸிஸ்டிங் பெர்சன்ஸ் யாருமே வந்து ட்ரேடிங் விட்டு போகணும்னு நெனைக்க மாட்டாங்க. எவ்வளோ லாஸ் ஆனாலும் அவங்க இதில தான் இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு இதுதான் ஜாப், அவங்களுக்கு இதுதான் பிஸ்னஸ், அவங்களுக்கு இதுதான் பேஷன். பட் புதுசா வரவங்க என்ன பண்ணுவீங்க, நெறைய லாஸ் பண்ணிட்டு உடனே வந்து ட்ரேடிங்கே வேண்டாம், ஷேர் மார்க்கெட்டே வேணான்னு சொல்லிட்டு போவீங்க. ஆனா நீங்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வின்னுங்க. எக்ஸிஸ்டிங் பெர்சன்ஸுமே இத ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நம்ம வின் ஆகுறத யாராலுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது. எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்னால தான் நம்ம தோக்குறோம் அப்டின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்ச நாளைக்காவது ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, எக்ஸிஸ்டிங் பெர்சன்ஸ் கூட கண்டிப்பா வின் பண்ணலாம். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் என்னால முடியல. பட் கூடிய சீக்கிரத்தில இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நானுமே வந்து ஈடுபட்டுருவேன் அப்டின்னு ஒரு நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி என்னுடைய பாதிப்புகள ரிலேட் பண்ணி நான் இன்னும் எவ்வளோ வீடியோ உங்களுக்கு குடுக்க முடியுமோ, அந்த வீடியோ நான் குடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.